கோடை விடுமுறை காரணமாக ராஜன் தன்னுடைய பாட்டி வீட்டில் சில நாட்கள் தங்கி இருப்பதற்காக தன்னுடைய உறவினர்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளோடு அங்கு சென்றார். பாட்டி, நான் கோல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா? வேண்டாம் ராஜன், இந்த குளிர்பானங்கள்ல எந்த ஊட்டச்சத்தும் கிடையாது. நம்ம தோட்டத்துக்கு போய் எலுமிச்சம்பழத்தை பறிச்சிட்டு வா, நான் அதுல உனக்கு பானம் பண்ணி தரேன். தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னால செருப்பு போட்டுக்கோ. வாவ், இந்த மாம்பழம் பார்க்கவே சுவையா தெரியுது. ஒரு ராஜன், பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னால அதை சுத்தமா கழுவணும். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ராஜன், அங்கே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி கை கழுவ மறக்காதீங்க. லதாத்த, தயவு செய்து எனக்கு கீரையும் தயிரும் வைக்காதீங்க. எனக்கு அதோட சுவை சுத்தமா பிடிக்காது. ராஜன், நீயும் அங்கித்தும் இப்ப வளரும் வயசுல இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா சீரான உணவை சாப்பிட்டா தான் நல்ல ஆரோக்கியமா வளர முடியும். இங்க பாரு ராஜன், கோதுமை அரிசி சாதத்தோடு கொஞ்சம் வெண்ணையும் காய்கறியும் சேர்த்து சாப்பிட்டாதான் அது நமக்கு வலிமையை தரும். அதே சமயம் பருப்பு வகைகளும் பால் பொருட்களும் உடல் வளர்ச்சிக்கு உதவும் புரதத்தை கொண்டிருக்கு. பச்சிலை காய்கள் மற்றும் பச்சை காய்கறிகள்ல அதிகமான ஊட்டச்சத்தும் தாதுக்களும் இருக்கு. இது நம்ம உடலை நோய் தொற்றுகள் ஏற்படாமல் பாதுகாப்பதோடு நமது தோல், முடி மற்றும் கண்களை ஆரோக்கியமா வைக்குது. ராஜன், நீ பன்னீர் சாப்பிடுறத விரும்புறதால நீ இன்னும் சுவையா சாப்பிட நான் அத கீரையோட சேர்த்து கொடுக்கறேன். பாட்டி, நீங்க இத பத்தி எனக்கு சொன்னதுக்கு நன்றி. ஆமா லதா ஆண்டி, நான் கீரையுடன் பன்னீர் சேர்த்து சாப்பிட விரும்புறேன். ராஜன், நீ என்னோடையும் என்னுடைய நண்பர்களோடையும் சேர்ந்து வெளியில மைதானத்துல வந்து விளையாட விரும்புறியா? வா போகலாம். வெளிப்புற விளையாட்டுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விளையாடி முடிச்ச பிறகு நீங்க 2 பேரும் உங்களை நல்லா சுத்தமாக்கிக்குங்க. லதாத்த, எப்போதும் சுத்தமா இருக்கிறது ஏன் இவ்வளவு முக்கியம்? குழந்தைகளே, கிருமிகள், நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு, நிமோனியா போன்ற நோய்கள் மற்றும் COVID-19 போன்றவற்றிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தனிப்பட்ட சுகாதாரத்தை மேற்கொள்வதும் அடிக்கடி கைகளை கழுவுவதும் முக்கியம். நல்ல சுகாதார நடைமுறைகள் நம்மை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்க உதவும். கைகளை கழுவுவதோடு கண்டிப்பாக தினமும் குளிக்க வேண்டும், பற்களை 2 முறை துலக்க வேண்டும் என்று என்னுடைய வகுப்பு ஆசிரியர் கூறினார். நிச்சயமா. அதோடு உணவு சுகாதாரத்தை பாதுகாப்பதும் அவசியம். உணவுப் பொருட்களை நாம் வாங்கும்போது சரிபார்த்து வாங்கணும். வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு நல்லா சுத்தம் பண்ணணும். சமைக்காத மற்றும் சமைத்த உணவும் ஒன்றோடு ஒன்று கலந்து மாசுபடாம இருக்கிறதுக்காக 2யும் தனித்தனியா பிரிச்சு மூடி வைக்கணும். உணவை சுத்தமான பாத்திரத்துல சமைக்கணும். மீதி இருக்கிற உணவை குளிர வைத்து சுத்தமா சேமித்து வைக்கணும். அதனாலதான் நீங்க உணவை இரும்பு பாத்திரத்துல சமைக்கிறீங்களா? இது சாப்பாட்டுல ஊட்டச்சத்து அதிகரிக்கும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நான் இனிமேல இருந்து இதை ஞாபகத்துல வச்சுக்குவேன். நான் தேங்காய் வெல்லம் போட்டு லட்டு பண்றேன். நீங்க திரும்பி வரும்போது அது தயாரா இருக்கும். திறந்த வெளியில சிறுநீர் கழிக்கிறது ரொம்ப சுகாதாரம் இல்லாத ஒன்னா நான் கருதுறேன். ஏற்கனவே திறந்த வெளியில் மலம் கழிப்பது தொடர்பான பிரச்சனைகளை நம்ம நாடு கையாண்டுட்டு இருக்கு. மாமா, நாம கொஞ்சம் பேசலாமா? திறந்த வெளியில சிறுநீர் கழிக்கிறது நல்லதில்ல. நம்ம அரசாங்கம் தூய்மை பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனால அடுத்த முறை நீங்க பொது கழிப்பறையை பயன்படுத்தினா நல்லா இருக்கும். ஆமா, மன்னிச்சிடுங்க. இனிமே பொது கழிப்பறையை பயன்படுத்துவேன். நன்றி அங்கிள். இது போன்ற நடைமுறைகளாலும் திறந்த வெளியில் மலம் கழிப்பதாலும் ஏற்படும் விளைவுகளை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். அது மட்டும் இல்லாம இவை நம் வீடுகளுக்கு வந்தடையும் தண்ணீரை கூட மாசுபடுத்தும். ஆமா, அதோட பூச்சிகள் இந்த கிருமிகளை நம்ம உணவுப் பொருட்களில் கொண்டு சேர்த்து உணவையும் மாசுபடுத்தும். மக்கள் இது குறித்து கவனம் இல்லாமல் இருப்பது வருத்தமா இருக்கு. ஜோதி கீழே விழுந்துட்டா, வாங்க அவளுக்கு உதவலாம். அடடா, அது என் தோழி ஜோதி. வாங்க வேமா போலாம். கொஞ்ச நாள் முன்னால நாங்க விளையாடிட்டு இருந்தப்ப திடீர்னு அவ சுயநினைவு இல்லாம மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்புறம் சொன்னா அவ லஞ்ச் சாப்பிடலன்னு. அவளை பக்கத்துல இருக்கிற சுகாதார மையத்துக்கு கூட்டிட்டு போவோம். யாராவது அவளோட பெற்றோர்கள் கிட்ட தகவல் சொல்லிடுங்க. டாக்டர், எங்க தோழி மயக்கம் அடைஞ்சிட்டா. அவ நல்லா இருக்காளான்னு பார்த்து சொல்லுங்க. பலவீனமாவும் ரத்த சோகையுடனும் இருக்கிறா. ஜோதி, நீ இன்னைக்கு காலை உணவு சாப்பிட்டியா? இல்ல டாக்டர், நான் எப்பவுமே காலை உணவை நேரம் இல்லாததனால தவிர்த்திடுவேன். ஜோதி, இது நல்லது இல்ல. பல இளைஞர்கள் காலை உணவை தவிர்த்துறாங்க. ஆனா இது நாள் முழுவதும் செயல்படுவதற்கான ஆற்றலை பெற உதவுது. மேலும் கல்வியில் சிறந்து செயல்படவும் உதவுது. கொட்டை வகைகள் மற்றும் இலை காய்கறிகள் சாப்பிடுவது இரும்பு சத்து குறைபாட்டை தடுக்கும். இது அனிமியா என்று அழைக்கப்படுகிறது.
நீங்கள் எப்போதாவது திடீரென சோர்வாக இருந்தாலோ மயக்கமடைந்தாலோ உடனே பெரியவர்களிடம் தெரிவித்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லுங்கள். ஜோதி, நினைவில் வைத்துக்கொள், உங்கள் வயதிற்குட்பட்ட பெண்கள் மாதவிடாய் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் இரத்த இழப்பை சந்திக்க நேரிடும். அதனால் இரும்புச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வது மிகவும் அவசியம். இளம் பருவத்தினரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பொருட்டு நமது அரசாங்கம் வாரந்தோறும் இரும்புச்சத்து மற்றும் போலிக் மருந்துகளை வழங்கும் திட்டத்தை நடத்துகிறது. மேலும் தீங்கு விளைவிக்கும் நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்களை தடுக்க உதவும் வகையில் தேசிய டிவார்மிங் தினத்தை கொண்டாடுகின்றது. ஆமா டாக்டர், இது எங்க ஸ்கூல் பாட புத்தகத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆரோக்கியம், சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தை நாங்கள் இனிமேல் கவனித்துக் கொள்வோம். இளமை பருவத்தில் ஊட்டச்சத்தின் தேவை அதிகம், ஏனெனில் இது வேகமாக வளரும் மற்றும் வளர்ச்சியின் முக்கியமான கட்டமாகும். மாணவர்கள், சீரான உணவுடன் உங்கள் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும், ஏனெனில் இவை இரண்டும் மிக முக்கியம். சீரான ஊட்டச்சத்து உடலின் வளர்ச்சிக்கு உதவுகிறது, மேலும் எதிர்காலத்திலும் சுகாதார பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கின்றது.